உபதேசம் பண்றாங்க நம்முடைய மகத்தான ஆச்சாரியர்கள்லாம். அதுக்குதான் பாரதத்தை சொல்லும் பொழுது பாரதோ பஞ்சமோ வேதகான், 5வது வேதம் சொல்லப்படுறது பாரதத்தை. ஸ்ரீமத் ராமாயணத்தை வேதத்தினுடைய விரிவுரைன்னு சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய மகிமையை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ராமாயணத்துல ராமனை பத்தி சொல்லும் பொழுது மாரீச்சன் சொல்றான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமன் தர்மஸ்வரூபம். அதே தான் தொண்டரிடப்படியாழ்வார் சாதிக்கிறார். அறம்பொருளாகி நின்ற அரங்கனாருக்கு ஆட்சியாதே. அறம்னா தர்மம்னு அர்த்தம். அறம்பொருளாகி நின்ற எம்பெருமான் யாரு? படுத்துட்டு இருக்கானே சைன திருக்கோலத்துல, ஸ்ரீரங்கத்துல, திருவரங்கத்துல பஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். அதனால அப்படிப்பட்டவன் பெருமாள் தர்மஸ்வரூபன்னு தொண்டரிப்படியாழ்வார் சொல்றார். ராமாயணத்துல சொல்லும் பொழுது ராமோ விக்கிரகவான் தர்மஹா சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா. சத்தியத்தினாலேயே உலகத்தை நடத்தக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான். ரிபூனாமபி வத்சலஹா, சத்ருக்களால கொண்டாடப்படக்கூடியவன் வால்மீகி ராமாயணத்துல எழுதுற. சத்ருக்கள் கூட ராமனை கொண்டாடுவாளாம். ராமனை போய் அவனுக்கு படப்பல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சுக சாரணர்கள் 2 பேரை அனுப்புறான் ராவணன். அவன் பார்த்துட்டு அந்த படபலம் எவ்வளவு இருக்கு அதில் சொல்லணும். ராமனுடைய அழகை வர்ணிக்கிறான். ராமன் அப்படிப்பட்ட அழகுடைய, நீ போன காரியம் என்ன, நீ சொல்ற விஷயம் என்னன்னு கேட்கிறான். அந்த மாதிரி சத்துருக்கள் கூட ராமனுடைய வடிவழகை கொண்டாடக்கூடியவர்கள். ஆழ்வார் தொண்டர்படி ஆழ்வார் சொல்ற, தலையறு புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிறையினால் இலங்கை சென்ற தேவனே தேவனாவான். அதனால தேவன் தான் யாருன்னா ராமன் தான் பரம்பொருள். அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் ராமனை நம்ம கொண்டாடணும்னா அது எப்ப நம்ம கொண்டாட முடியும் அப்படின்னா ஸ்ரீராம நவமியில தானே கொண்டாட முடியும். அவனுடைய அவதார தினம் இன்னைக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம கொண்டாட முடியும். அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது இப்போ டாக்டர் சார் சொன்ன மாதிரி அதுல இவ்வளவு அழுத்துன்னு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போக முடியாது. வால்மீகியை எழுதும் பொழுது காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். காமார்த்த குண சம்யுக்தம். ராமாயணத்துல ஆசை சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது சம்யுக்தம் குறைவா இருக்கு. தர்மார்த்த குண விஸ்தரம், தர்ம சிந்தனைகள் நிறைய இருக்கான். தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம். சமுத்திரத்துல ரத்னம் நிறைய இருக்கு. இந்த ரத்னத்தை எல்லாரும் ரத்னம் முத்து எடுத்துட்டா ரத்னம் எடுத்தாச்சு தீந்து போயிடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கு என்ன சக்தி இருக்கோ அவ எடுத்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ராமாயணத்துல இன்னி வரையிலும் எவ்வளவோ மகான்கள் புதுசு விதமான அர்த்தங்கள் சொல்றா, எடுத்துட்டே இருக்கா, வந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்டது ராமாயணத்தினுடையதான தாற்பயம். அவ்வளவு பழமையான, எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடிய, தமிழ்கள்லாம் கூட கொண்டாடக்கூடியதான, இலக்கியமாக கொண்டாடக்கூடியதான ஒரு பெரிய ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது. அதனால அப்படிப்பட்டதான ராமாயணத்தில் சொல்லும் பொழுது ராமனுக்கு தசரதனுக்கு 60,000 வருடமா ஆண்டவனுக்கு குழந்தையே இல்லை, புத்திர பிராப்தியே இல்லை. இப்ப யார் பிரார்த்திக்கணும்? தசரதன் தானே போய் கேட்கணும். அப்ப தசரதன் எந்த பெருமாள்கிட்ட கேட்டார்னா எங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர்கிட்ட தான் கேட்டான். ரங்கநாதர் எங்க இருந்தார்னா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்னா அயோத்தியில இருந்தார். அயோத்திக்கு முன்னாடி எங்க இருந்தார்னா பிரம்மதேவனால ஆராதிக்கப்பட்டார். பிரம்மலோகத்துல இருந்த, சத்தியலோகத்துல இருந்த பிரம்மாவால ஆராதிக்கப்பட்டு அங்க ஒரு சமயத்துல அயோத்தியில அரசர்கள்ல முன்னாடி இருந்தவர் இக்ஷுவாகுங்கிறவர் போய் தரிசனம் பண்ண போச்சு. இந்த பெருமாள் ரங்கநாதனை என் இடத்துல கொடுத்துடுங்கன்னு கேட்டார். யார் இடத்துல? நான்முகனான பிரம்மாவன் இடத்துல கேட்டார். பிரம்மா சொல்றேன், நீ அவரையே கேட்டுக்கோப்பா, பெருமாட்டியே கேட்டுக்கோ அப்படின்னு விட்டார். பெருமாளை கேட்டார், நானும் வரேன்னு விட்டேன். அப்ப பெருமாளை பார்த்து சதுர்முகனான நான்முகன் கேட்கிறேன், நான் எப்படி உங்களை ஆராதிக்கிறது, நீங்க வரேன்னு சொல்லிட்டேரு. நீ பஞ்ச உஷக்காலத்துல பின்னால நீ ஆராதிச்சுட்டு யார் கண்ணிலையும் படாம போயிடு, உன்னுடைய திருவாராதத்தை நான் ஏத்துக்கிறேங்கிறது. அப்படி அங்கிருந்த பெருமாள் இது நம்முடையதான சுவாமி தேசிகன்னு ஒரு வைணவ ஒரு மகத்தான ஒரு பெரிய ஆச்சாரியன் சொல்றார் ஒரே பாசுரத்துல ஸ்ரீரங்கத்தை பத்தி.